இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன். சார் வணக்கம். சார், ஒரு மாத காலமாகவே திருப்பரர் குன்றத்தோட வழக்கு நீட்டித்து வந்த நிலையில அது அரசு மேல்முறையீடு செய்ததை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு கருத்துக்கள் என்ன சார்? அரசுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது மட்டுமல்ல, ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு சரி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான டேக்கது. சோ தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தனி நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படிங்கறத அவருடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு சரி அப்படின்றது. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானது என்று கூறுவதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த தீபத்தூண் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே பல தீர்ப்புகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கடைசியா ஜி.ஆர். சுவாமிநாதன் தந்த தீர்ப்பில் கூட அப்படித்தான் அவர் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கிறப்போ இந்த வழக்கினுடைய போக்கைய மாத்தணுங்கிறதுக்காக திமுக அரசு என்ன செய்தது அப்படின்னா, அதாவது அவங்க திமுக அரசு இத ஒரு பழக்க வழக்கம் சார்ந்த ஒரு விஷயம் போல கொண்டு போனாங்க. அதாவது 1860க்கு பின்னால இதுவரைக்கும் இந்த தீபத்தூண்ல யாருமே தீபம் ஏத்தல. அதனால புதுசா அந்த வழக்கத்தை மாற்ற முடியாது, நாங்க தீபத்தூண்ல ஏற்ற அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இது இந்துக்களின் உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கு. உரிமை சம்பந்தப்பட்ட வழக்க பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு போல திமுக அரசு முன்னெடுத்து சென்றது. இதுக்கு இடையில மேல்முறையீட்டு மனுல தங்களை இணைத்துக் கொண்ட தர்கா நிர்வாகம் இந்த தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு ஆர்கியூ பண்ண தொடங்கினாங்க. ஆக்சுவலா இது கோயில் நிர்வாகத்துக்கு தான் இந்த தீபத்தூண் சொந்தம்னு ஏற்கனவே பல தீர்ப்புகள்ல வந்திருந்தும் புதுசா ஒரு குட்டையை குழப்பி புதிய திசையில இந்த வழக்கை திருப்பி விடுவதற்கு தர்கா நிர்வாகம் முயன்றது. இப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்குமெண்ட் லைனையும் அதே போல தர்காவுடைய ஆர்குமெண்ட் லைன் ரெண்டையுமே நீதிமன்றம், அதாவது டிவிஷன் பெஞ்ச் நிராகரித்திருக்கிறது. இது இந்த தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தம் என்பதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இது பழக்க வழக்கம் சார்ந்த ஒரு விஷயமாக சுருக்கி அதை டைவர்ட் பண்ண, மொத்த கேஸை டைவர்ட் பண்ணணும்னு டிஎம்கே அரசு முயற்சி செய்து அதை 2 நீதிபதிகள் நிராகரித்து தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு தந்திருக்காங்க. ஆக்சுவலா அடுத்த 3 மாசத்துல தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது திமுக அரசுக்கு விழுந்திருக்கிற மாபெரும் அடி. அவங்க உச்ச நீதிமன்றத்துல முன்னால கவர்னருக்கு எதிராக வழக்கு போட்டு அப்போ ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கினார்கள். அப்போ அவங்க ரொம்ப காலரை தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இப்போ டிஎம்கேக்கு விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டபூர்வமான சம்மட்டி அடி. இது தேர்தல் நேரத்துல கிடைச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய செட்பேக், அது ஒரு பெரிய பின்னடைவு. இது இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டி இருக்கக்கூடிய தீர்ப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும், குறிப்பா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுக்கும் இந்த தீர்ப்பு வந்திருக்கிற இந்த நாள் தான் உண்மையான கார்த்திகை. சார், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நன்றி.